ஹலோ கைஸ், நான் உங்கள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டென்சே சிட்டார் ஆஃப் ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 16 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்படிலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேலே நிறைய இடத்துல ரொமான்ஸ் வரும், ஃபன் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு எனக்கு ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அதுவே எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் லைக் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து செஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கருக்குள்ள போகலாமா? இப்ப ஹீரோவும் ஆடியன்ஸ் செரிமோனில என்ன சொன்னீங்க, டெங்கு இப்ப வந்திருக்காங்களா? நான் இமேஜின் பண்ணவர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதாவது என்னோட ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல டெங்குன்றதுக்கு காஞ்சில ஹெவன் அப்படி இல்லைன்னா டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவங்க ஹைபிரிட் ரேஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்களா? ஏஞ்சலுக்கும் உல்ஃபுக்கும் பிறந்தவங்களா? அந்த டைம் ஹீரோவோட சென்சேவும் முட்டாள் இல்ல, அவங்க ஹைபிரிட் இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது. டெங்குன்றவங்க இன்கார்னேஷனாக ஏஞ்சல் ரெக்கையோட உல்ஃப் பாடியோட இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியா? அப்ப இவங்க இனம் கிடையாதா? ஒரு இனமா? இண்டிவிஜுவலா ஏஞ்சலுக்குன்னு உருவாக்கப்படாத சில ரேஸை சேர்ந்தவங்க தான் ரங்கா மாதிரியான நாட்கள். அப்பனா இங்க வந்திருக்க ஆளு டெங்குவோட எல்டர் டாட்டரான காட் ஆஃப் தி மவுண்டன் அழைக்கப்படுற அந்த பொண்ணு. அவளும் டேமாலா ட்ரீமரோ. நான் இந்த இடத்துக்கு டெங்கு லீடருக்கு பதிலா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பென்னி மரோ இவ்வளவு பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன கூத்து நடந்ததை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல பென்னி மருவ ஒரு குழுவை கொண்டு டெங்குன்ற ட்ரைப் இன மக்களை ஜோரா பாரஸோட விரிவாக்கத்துக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான்னு சொல்லி அமைச்சிருப்பான். அதன்படி அந்த குஷா மில்ஸ்ன்ற டெங்கு இன மக்கள் வாழ்ற மலைக்கு போயிருக்கானுங்க. பென்னி மரோட குரூப்பும் 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு இவங்களை அமைச்சு. நான் எதுக்காக அவங்களை அமைச்சேன்னா டாலியன் ரோட விரிவாக்கம் பண்றதுக்காக அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஏன்னா இதை தாண்டி தான் அவங்களோட கண்ட்ரி இருக்கு. அப்ப அவனும் போகும்போது அந்த இடத்துல பார்த்தா மிகப்பெரிய வாயில் இருக்கு. பக்கத்துல இருந்து ஸ்னேக் பீஸ்ட் அவளும், சார் பெனிமரோ, இந்த இடத்துல பேரியர் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் தலைவன் முன்னாடி பார்க்க ஒருத்தனும் நில்லுங்க, எங்க போறீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்க கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம இருக்கிறது நமக்கு நல்லது. நீங்களா யாரு? டெங்கு ஹிடன் வில்லேஜுக்கு ஏன் வந்தீங்க? நாங்க வந்ததுக்கான விஷயமே டேமன் லார்ட் ட்ரீமரோ தன்னுடைய டெம்பஸ் கண்ட்ரிக்கு விரிவாக்குறதுக்காக ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் எங்களை எங்க அமுச்சு விட்டுருக்காரு. இந்த இடத்துல டெங்கு லீடரை நாங்க பாத்தே ஆகணும். சரி, அப்படின்னா 2 பேர் மட்டும் வாங்க. அதுக்கப்புறம் அவனுங்களை கூட்டினு உள்ள போக ஒரே புகை மட்டுமா இருக்கு. இவங்களே ஒரு நிமிஷம் சாக்கா, அட கடவுளே, நம்ம எங்க வந்திருக்கோம்? வேற ஒரு டைமென்ஷன் மாதிரி இருக்கு. நம்ம வந்த அந்த வாயில் கூட காணுமே. அதனாலதான் இதுக்கு பேரு ஹிடன் வில்லேஜா. அதுக்கப்புறம் அந்த காவலாளியும் இவங்களோட லீடர் இருக்க அந்த இடத்துக்கு போறான். என்ன இது, போய் ஒரு சின்ன பொண்ணு வர இந்த இடத்துல வச்சிருக்காங்க லீட் பண்ண சொல்லி. ஆனா இவ்வளவு பார்க்கும் போதே கொஞ்சம் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி தான் தெரியுறான். சரி, ஓகே, நீங்க எல்லாம் என்ன விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? ஒருவேளை எங்களோட லேண்டை நீங்க கைப்பற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? பென்னி வருவோம். இல்ல, அந்த நோக்கத்துக்காக எல்லாம் நாங்க வரல. நாங்க வந்த நோக்கமே உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் இந்த குஷா மவுண்டன்ஸுக்கு வந்தோம். அதாவது இந்த இடத்துல ஒரு ரோட பில்ட் பண்றதுக்கான உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும், அதுக்காக தான். அப்படியா? அப்பனா உங்களுக்கு எங்களோட மவுண்டன்ஸை கை பண்ணணும்னு ஆசை இல்ல. ஆனா நான் எதுக்காக பர்மிஷன் கொடுக்கணும்? திடீர்னு ஏன் வந்து கேக்குறீங்க? நாங்க ஒன்னும் சடனா வந்து கேட்கல. எங்களோட டிமோலா ட்ரீமர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த மவுண்டன்ல ஆள்ற உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும்னு தான் அவரோட ஆசையே. ஏன்னா இந்த மவுண்டனுக்கு அந்த சைடு இருக்கிற இடத்த அவர் ஆளணும்னு பாக்குறாரு. என்னது, அந்த இடத்தையா? ஆமா, அதுதான் எங்களோட பிளானே. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இப்போ நாங்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஃபியூச்சர்ல மேபி இந்த இடத்துல நாட்டுகளுக்கு இடையான ரோட்ஸை போறதுக்காக வசதிகள் பல பண்ண போறோம். ஏன்னா வந்துட்டு போற டிராவலர்ஸ்க்கு ஈஸியா இருக்கணும்ல. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வற்புறுத்த போறது கிடையாது. நீங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். மத்தவங்க எல்லாரும் என்ன இவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு புலம்பி இருக்க. பட் என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு ஸ்லைமுக்கு கீழே எல்லாம் இந்த டொமைனை தர முடியாது. இப்ப வேணா அவன் டீமன் லாடா இருக்கலாம், பின்னாடி எங்களுக்கு ஆபத்தா வந்துச்சுன்னா கூடவே தேவையில்லாம எதுக்கு இந்த மோசமான ஸ்னேக் பீஸ்ட் வேற கூட்டு வந்தது? ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த காலி பண்ணுங்க. யார பத்தி என்ன சொன்னேன்? நான் ஸ்னேக் பீஸ்டா இருந்தா கூட எனக்குன்னு மனசு இருக்கு. நான் ஒண்ணு தப்பான நோக்கத்துக்காக இந்த இடத்துல வரல. அமைதியாரு. பென்னி வேற பேசுறது கேட்காம அவளும் அட்டாக் பண்ண. இதுங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை நடக்குது. அவளோட ஸ்னேக் பவரை யூஸ் பண்ணி அவளை சரியா மாத்தலாம் பாக்க. உன்னோட பேரலைஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது கண்ணா. ஏன்னா நான் டெங்குவோட பரம்பரையில வந்தவன். அதுக்கப்புறம் அவளோட டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண. இவளை தடுமாறான். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஃபைட் பண்ணும்போது நம்ம பென்னி மேல வந்து தடுத்துறான். 2 பேருமே அவதியாவ, இது நிறுத்துங்க ஒரு நிமிஷம், அவளுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அதுக்காக ஒன்னும் நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை கொள்றதுல நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஆனா சார் பென்னிமரு, நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா நான் அந்த அளவுக்கு சக்தி இல்லாதவன்றீங்களா? ஆமா, கண்டிப்பா இவ உன்னை கொண்டுடுவான். இரு. இல்ல, நீ அமைதியாரு. ஏன்னா நீ ஒன்னும் உன்னோட பவர் ஆரோவை கண்ட்ரோல் பண்ணல, மாஸ்டர் பண்ணல. அதை நீ வெளிப்படுத்ததுனால அதிகப்படியான ஆறாவே உன்னை கொண்டுடும். அடாடா, என்ன இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இதுங்க 2 சோகமாவே. அந்த டைம் பைத்தியக்காரி, என்ன நீங்க வேலை பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இவங்க குழம்பு. என்னோட பேரு கைடே. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் பென்னி மரு. அதுக்கப்புறம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. பென்னி மருவோ, என்ன மன்னிச்சிடுங்க எல்டர். இல்ல பரவாயில்ல, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் பார்த்து நான் ரொம்பவே வியக்கிறேன். இது ஆன்ஸோட ஸ்டைலா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எனக்கு சந்தேகமே இல்ல. ஏன்னா மிஸ் மோமிஜி டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே எங்களோட ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. ஆமா, ஏன்னா எனக்கு ஆன்சி ஸ்டைல் தெரியும். அதுக்கு அவளை கத்து கொடுத்துருக்கேன். இதுக்கு எல்லாத்த காரணம் என்னோட மாஸ்டரான டாக்யூகியா அராகி. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் சாகாவே பார்த்தா 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. நான் இந்த ஆர்ஜி வில்லேஜ்ல என்னோட ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காக அங்கேயே தங்கி கத்துக்கினேன். அந்த இடத்துல என்னோட மாஸ்டரான டாக்யூகியா அவரோட கிராண்ட் சனை வச்சு எனக்கு ட்ரெயின் பண்ணாரு. அது கிராண்ட் சன் என்னோட சீனியர். அதனாலே ஒரு நாள் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேர்களை பரிமாறிக்கணும். இதையெல்லாம் உணர்ந்து என்னோட மாஸ்டர் ஒரு முடிவு பண்ணாரு. ஆனா இத்தனைக்கும் அவரே ஒரு ஹியூமன் மட்டும் தான். அதன் வகையில மான்சஸ்க்கு பேர் வச்சாலே அவங்களோட லைஃபை இழக்க நேரோல அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டரோட முதுமை காலகட்டத்துல அவரோட
கிராண்ட் சன்னான அவரு தான் எல்லாத்தையும் பாத்துக்கினாரு. பத்தாத்துக்கு அவருக்கு ஒரு பெயரும் வச்சாரு. அவருக்கு எல்லாருமே தெரிஞ்ச பேரு ஸ்வாட் சர்வெண்டா. அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க கிட்ட லவ் சொல்லி அவனை அப்படியே கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த பைபிள் நீங்க சொல்றது அக்குரோ. அவருக்கு இப்போ ஒரு அக்குரோன்ற பேரு வந்துச்சான். ஃபைனலி ஸ்வாட் சர்வெண்ட்ன்ற பேரை வச்சுட்டு பரவாயில்ல, ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. எனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கு. கூடவே என்னமோ அவர் உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு நிமிஷம், அக்குரோவாது நமக்கு தெரிஞ்சவருக்கும் அவன் பேரு அக்குரோ தான். அப்போ நமக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கோம். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட சார் அக்குரோவோட பிளான சேர்ந்தவங்க தான் நீங்க எல்லாருமே. அதனால நீ வேணா என்னோட பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஆயிடா. இதுதான் ஹஸ்பண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம். ஆமா, என்ன பேசுறீங்க சார்? பெனிமரு, நாங்க உங்களோட ப்ரொபோசலை ஏத்துக்கிறோம். அதுக்கு பதிலா நீங்க இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க. டேமன் லார்ட் ரீவரோட தலைமையிலேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா என்னோட பொண்ணு கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கோங்க. இவடுக்கெல்லாம் வித்தியாசமா பாக்க. ஆமா, ஒரு நிமிஷம், நீ தானே சொல்லிருக்க நமக்கு மனசுக்கு ஒரு பிடிச்ச ஒரு நபரை தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். ஆனா இவனுக்கு என் மேல லவ் இருந்தா தான் அவனை நான் கல்யாணம் பண்றதுக்கு. அவனுக்கு இல்லைன்னு போது நான் எப்படி பண்ணுவேன்? அதனால என்ன முடியாது. ஃபர்ஸ்ட் அவனை லவ் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. இது எல்லாமே பக்கத்துல இருந்து நம்ம பீஸ்டும் பாக்குறா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் மொமோஜிக்கு இப்பதான் 15 இயர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெங்குக்கும் டீமன் லார்ட் ரீமருக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா உருவாகணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை தான். அதனால நம்மளோட கண்ட்ரியை வந்து இன்னும் விரிவாக்க பண்றதுக்காக நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்ப. அவங்க பேசினா நல்லதா இருக்குதா சார் பெனிமரு? என்ன இருந்தாலும் நல்லா இல்லதான். இருந்தாலும் அவங்க ஒத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாம மொமோஜிக்கு கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பேர்லாம் கிடைச்சிருக்கு. அவளுக்கான டைட்டிலே காட் ஆஃப் தி மவுண்டைன் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கிடையும், டார்லிங் வெயிட் பண்ணுங்க, என்னோட பொண்ணு நான் அமைச்சிருக்கேன். அவளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம அந்த யங் மேன் உண்மையிலே சூப்பரானவன் தான். அவன் மட்டும் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணினா நல்லா தான் இருக்கும். அவன் இன்னமும் விளையாட்டுத்தனமா தான் இருக்கிறான். அவன் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோ இதுதான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கலாம். ஹீரோவோ நான் தாங்க இந்த இடத்துல ரீமரோ, என்னோட பேரு டேமன் லார்ட் ரீமரோ. உங்களுக்கு என் மேல எந்த விதமான நம்பிக்கையும் இல்லைன்னா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளமா? எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லபடியாக இந்த ஜூரா ஃபாரஸ்ட்டை பாதுகாத்து வரீங்க. நாங்க உங்களோட நல்ல நேபரா இருக்க ஆசைப்படுறோம். ஆனா அதுக்காக நாங்க ஒன்னும் உங்களோட கூட்டாளிகளை ஏத்துக்க முடியாது. இன்னொரு பக்கம் இதை பார்த்து சியானும் மத்தவங்க எல்லாருமே கடுப்பாவே, கடுப்பாவாத சாந்தம் பாடியா ஒரு வழியாக தண்ணியை கண்ட்ரோல் பண்றதை கத்துக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளவு ரொம்ப டென்ஷனா இருக்கிறது ஹீரோ பார்க்க. என்னாச்சு இவனுக்கு இப்படி இருக்காங்க? உண்மையிலேயே உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவோ உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுது. ஜூரா ஃபாரஸ்ட்டை நல்லா பாத்துக்கிற மாதிரி உங்களோட கண்ட்ரியோ நல்லா பாத்துப்பேன். நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான வசதிகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறான். அதுக்கு அவங்களும் பதில் சொல்றாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஃபைட் பண்ணணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. உண்மையாவா? ஆமா, உங்களோட மவுண்டன் கைப்பற்றணும்ல எனக்கு ஆசையே இல்ல, துளியாடுவோம். ஆனா நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த ஃப்ரே கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படின்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும். எங்களோட கண்ட்ரி உங்களுக்கு நட்பு நாடா மட்டும் தான் இருக்கணும், கைப்பற்ற நாடா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிறான் என்ன பண்ணலான்னு. அப்ப சரியும் டேமன் லார்ட், அந்த டேமன் லார்ட் ஃப்ரேயர்ஸ் டொமைன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு அந்த குஷா மவுண்டன். அது உண்மைதான். அதனால இதனோட விளைவா எதனா பிரச்சனை வருமானது எனக்கு புரியல. ஆனா லேடி ஃப்ரே வந்து ஹை பிளேஸுக்கு தானே ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதை மகிழ அவங்களுக்கு எதுக்காக டெங்குவோட ஹோம் பேஸ் தேவைப்படும்? கண்டிப்பா தேவைப்படாதா? ஏன்னா அவங்க வேற ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாம் தானே வாங்கிருக்காங்க. ஹிடன் வில்லேஜா வச்சுக்கிறேன். டேய் இங்க ஒருத்த வந்திருக்கேன், எதனா என்ன கவனிக்கிறீங்க, இக்னோர் பண்ணுங்களான்னு சொல்லிட்டு இவங்க பண்ண. நான் சொல்றது என்னன்னா டேமன் லார்ட் ஃப்ரே வந்து செரசியஸ் டைனஸ்டி ஆஃப் தாய்லாந்து தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வேற எதனா நம்ம மேல பிளான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவ எதுக்காக பிளான் பண்ணணும்? காரணம் என்னன்னா அவ தாய்லாந்து ஹோம ஒரு மிகப்பெரிய ட்ரீக்கு கீழே வச்சு அவளுடைய நாட்டை வழி நடத்தினிருக்கான். அதனால அவளே இந்த ஸ்கைக்கு வேணும்னு சொல்லிட்டு தன்னை சொல்லிக்கிறான். ஓ அப்படியா? அப்ப டேமன் லார்ட் ஃப்ரேயோட தாய்லாந்து வில்லேஜ் வந்து டெங்கு வில்லேஜுக்கும் முன்னாடி இருக்கு. மொத்தமா 3 வழிகள் இருக்கு. நானும் கிளேமனுக்கும் நடந்த சண்டையில கிளேமனை தோக கிடைச்சதுனால காரியலன் அண்ட் ஃப்ரே வந்து டேமன் லார்ட் மலிமுக்கு சபார்டினேட்டா மாறிட்டாங்க. இதனால அது எல்லாமே ஒரே நேஷனா மாறிடுச்சு. அதனால மிச்சம் இந்த டெங்கு கேங்குக்கும் ஃப்ரேவுக்கும் இடையில தான் நாடு பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஜூரா ஃபாரஸ்ட் தாண்டி தான் இந்த மவுண்டன்ஸ் இருக்கு. மவுண்டன்ஸ் தாண்டி தான் அவங்களோட நாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஆல்பிஸ் வேற பிரச்சனை பண்ணிட்டா. மொமோஜிக்கும் அவளுக்கும் இடையில இருந்தது தப்பான புரிதல் காரணமா இவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி கிராண்ட், லேடி ஃப்ரேயோட பிளான் என்ன? மைலார்ட், இப்போதைக்கு அவங்களோட பிளான் வந்து நியூ கேபிட்டல் சிட்டியை உருவாக்குறது. ஓ புரியுது. அப்ப தாய்லாந்தோட முக்கியமான இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டெங்கு வில்லேஜ் மேல இருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். சரி கவலைப்படாத, எது வந்தாலும் சுமூகமா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்றான் ஹீரோவும். ஒரு சீக்கிரமா இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி லார்டு. அது மட்டும் தானே உங்களுக்காக ஒரு லெட்டருக்கு வேற எடுத்து வந்திருக்கேன். எங்களோட எல்டர் லீடரான கெடே கிட்ட வாங்கி அவங்க தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சூனாவும் அதை வாங்கி படிக்க. இதுல முக்கியமான விஷயம், இப்போ இது டேமன் லார்ட் படிக்கிறீங்கன்னா உங்களோட உடல்நலம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இன்னும் நீ உயிரோட இருக்கியா இல்லன்னு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னோட இடத்துக்கு வரப்பாரு. அப்படி இல்லைனா என்னோட பொண்ணு நான் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அவரை நல்லபடியா பார்த்துக்கோ. ஒரு ரெக்வஸ்ட் இது எனக்கானது. என்ன இது எனக்கான வந்த மாதிரி தெரியலையே. இல்ல அவங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா லெட்டர்ல பென்னிமரோட தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுவே இலகான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாகாத. இது எங்க அம்மா பண்ண வேலையா தான் இருக்கும். 2 லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, என்ன ஏமாத்தி இருக்காங்க. அப்ப அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறத வச்சு பார்க்கும்போது லெட்டர்ல அக்ரோக்காக தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஒன்னு எனக்கான லெட்டரும் இன்னொன்னு அவனுக்கான லெட்டரும். என்னப்பா என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அக்ரோ லார்ட் ரீமரோ இப்பதான் கிங்டம் ஆஃப் ஃபேல்மத்தை விட்டு வரேன். அதுக்கப்புறம் அவனும் வந்து மோமோஜி கிட்ட இருந்து அந்த லெட்டர் வாங்கி படிச்சு பாக்குறான். ஓ என்னோட மனைவி இது எனக்கு அமைச்சிருக்கலாம். தன்னோட டாட்டரை அவளுடைய சீனியரான என்ன வழி நடத்த சொல்லி அமைச்சிருக்கான். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவளுக்கு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்கான். என்னோட ஹஸ்பண்ட் முறையிலையும் அவளுக்கு ஃபாதர்ன்ற முறையிலையும் அவளை நல்லபடியா ட்ரெயின் பண்ணி வழி நடத்துங்கன்னு போட்டிருக்கேன். பரவாயில்ல, இந்த மாதிரி என் மேல லவ் தான் வச்சுருக்கப்பல ரொம்ப நாள் வச்சு என்னோட டாக்டர் பாக்குறேன். இதுக்கப்புறம் ரொம்ப நாள் இங்க தான் வாழ போறேன். என்னது நீங்க தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்துல அவளை போய் கட்டி பிடிக்கிறான். கவலைப்படாத, ட்ரைனிங் மூலியமா நீ அவனை கரெக்ட் பண்ணிடலாம். என்னோட யங் மாஸ்டர் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இது என்னையோட போட்டு கொடுக்குறேன். அக்குரு நான்
இன்னும் கன்சிடர் பண்ணலடா, அது ஊழியவா இப்படி பண்ற, என்ன இப்படி பேசுற, உனக்கு என்னோட பொண்ணு பிடிக்கலன்னு. யங் மாஸ்டர், நான் ஒன்னும் அப்படி சொல்ல, வெயிட் பண்ணி அப்புறமா யோசிச்சு சொல்றேன் தான் சொல்றேன். இப்பதான் அவ புதுசா பண்ணிருக்கா, அவ நிறைய கத்துக்கணும். என்னடா இங்க நடக்குதுன்னு ரீமருவை பாக்க இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னா அவன் சொல்ல, என்ன புரியுது பிரதர், உனக்கு எதனா மெசேஜ் லேடி ஆல்பிஸ் கிட்ட வந்துச்சு, என்னது எனக்கு எதுவும் வரலையே. ஓ அப்ப நான் அதை அப்படி சொல்லட்டான் சார். பென்னி வரும், அவங்களோட மைண்ட நீங்க தயாரா வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மிஸ் மோமோஜியை நான் விட மாட்டேன். அவளை வின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அபிஷியலான ஒய்ஃப் ஆகிறதுக்கான தகுதியை பெறுவேன். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது. அதனால நீங்க தயாரா இருங்க. பெண்ணிமரு நல்லா தான் இருக்கேன் அப்படி ஹீரோ கேட்க, அவன் பார்த்தா ஆத்மாவே வெளியே வந்து செத்து போயிட்டான். பெண்ணிமரு செத்துறியாடா கிளாடோ. ஆஹா இதுதான் பெண்ணிமரோட வீக்னஸ் ஆவா. ஆமா லேடிஸோட லவ்வே ரொம்ப வீக்னஸான விஷயம் தானே பாய்ஸுக்கு, சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ரீமரோவே இப்படி சொல்றாருன்னா அது உண்மையான கஷ்டமான விஷயம் தானப்பா அப்படின்னு காப்டவும் சொல்றான். பக்கத்துல பாருங்க ரீமரோ, ஆஹா 2 பேரும் எங்க மேலதான் கண்ணு இருக்க. அதுக்கப்புறம் உன்ன பக்கம் காவிரவும் அவன் சைட்ல இருந்து அவளப்படாத, எங்கெல்ல 2 ஆளுக்கு இருக்காங்க, அவங்க என்ன சொல்ற, நீ எல்லாரையும் கல்யாணம் பண்ணிடா. என்னடா இது இத்தனை பேர் இருந்துச்சுன்னா இது ஒரு ஹிரமா மாறிடுமே. பெண்ணிமரோ எப்படா சமாளிக்க போற, எப்படி நல்லா கூத்தறிக்க. அதுக்கப்புறம் செய்வோம், ஏய் என்னடா புலம்புறீங்க, ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுட்டு அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லடா. என்னடா சொல்ற, நீயே சொல்றேன்னு சொல்லி இவனு சக்காவ, என்ன எப்படி நினைக்கிறீங்க சொல்றா டீடைல். லாஸ்ட் டைம் நம்ம கூட சண்டை போட்டேன் அந்த லேடி நைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, டே எப்படா இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தச்சு எனக்கு என்னடா காமெடி பண்ணிக்கிறீங்க. ரீமரோ உங்க 2 பேர்ல யாருக்கு உங்களுக்கு வேணும், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போடாதீங்கப்பா. எனக்கு ஏதோ பேட் ஃபீலிங் வருது. அப்ப பார்த்தா சியானோ வர, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. பிரின்சஸ் சோனா, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கூட தான் அப்பா இதுக்கிட்ட நான் மாட்டினேன் ஓடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடுறான். இப்போ மான்ஸ்டர் நேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி அடைஞ்சு இருக்குது. அது வகையில இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இப்ப நடந்திருக்கிறது லவ் அண்ட் பேட்டில். இதுதான் இப்போதைய போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதோட இந்த வீடியோ முடிக்கிறாங்க. தெரிஞ்ச இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம வீடியோ இருக்கும் பிடிச்சி நம்ம பிடிச்சி வந்து லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க நாலேஜ் அப்புறம் நான் போற வழி நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் தரமா இருக்கும். ஏன்னா ரொமான்ஸ் உள்ள காத்திருப்பாங்க கண்டிப்பா நடந்தது. அது மட்டும் இல்லாம அக்குரோவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தான்றதை காமிச்சிருப்பாங்க. அதுல சூப்பரா இருக்கும். கூடவே ப்ரீவியஸ் எபிசோட்ல ஹீரோ எங்கொன்ற இன மக்கள் கிட்ட அனுமதி வாங்குறதுக்காக ஒரு குரூப் அமைச்சிருப்போம் பென்னிமரு தலைமையில. அது போனதோட வேலைவா தான் இந்த எபிசோட்ல பிரமாதமா நடந்த சம்பவம். அதனால எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் கமெண்ட் போடுங்க. நானும் பார்த்து